ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ சூப்பரான முறையில் கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெங்காயம், கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி பொரியல் செஞ்சோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிங்க. உளுத்தம்பருப்பு கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தேவைக்கேற்ப காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் பொரியலுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிங்க. வெங்காயம் தீஞ்சிடாமல். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். கண்ணாடி பதத்துக்கு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸ் பொடி பொடியாக சின்னதாக ஸ்லைஸாக நறுக்கி வச்சுக்கிங்க. ஏன்னா நம்ம இந்த பொரியலுக்கு தண்ணி ஆட் பண்ணவே மாட்டோம். அதனால் வாட்டர் இல்லாமல் இது பொரியல் செய்கிறதுனால கொஞ்சம் மெலிசாக இருந்ததுன்னா ஆவிலேயே கேரட் பீன்ஸ் நல்லா வெந்துடும். எப்பயுமே பொரியல் செய்யும்போது வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. எப்பயுமே ஆவிலேயே காய்கறி நல்லா வெந்து சாப்பிடணும். அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி இருக்குன்னு. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. இப்படி தான் ஆவிலேயே கேரட் பீன்ஸ் வெந்துடும். அதனால் நம்ம வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கி வச்சாச்சு. லாஸ்ட்டாக இறக்கி வச்சதுக்கப்புறம் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ போட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களால் பார்க்க முடியும். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். வாங்க, பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சமைச்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.